உங்க புடியில இருந்து நீங்க இறங்கவே கூடாது. அத்தை, சில விஷத்தை முறியடிக்கணும்னா மொரட்டு வைத்தியம் தான் சரிப்பட்டு வரும். ஆனந்திங்கிற பித்தம் மாமா தலையில ஏறி நிக்குது. அதை இறக்கணும்னா சில விஷயத்த விட்டு பிடிக்கணும். சில நேரத்துல தட்டி நிறுத்தணும். அத்தை, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, உன் இஷ்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. சரிங்க அத்தை, நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க. இங்க பாரு முத்து, ஆம்பளைங்க உங்களை மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காம அப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் எங்களால சொல்லிட்டு இருக்க முடியாது. பொம்பளைங்க நாங்க எல்லாத்தையும் யோசிச்சுதான் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். எப்படி 6 வருஷமா நீ யோசிச்சுட்டு இருக்கிய அந்த மாதிரியா? உனக்கு புரியும் நினைச்சு உன்கிட்ட சொன்னேன் பாரு. ஜெயந்தி, நம்ம விஷயம் மாதிரி அவங்களது ஒன்னும் சாதாரண பிரச்சனை இல்ல, ரொம்ப சிக்கலானது. முடிவு எடுக்க முடியலன்னு தள்ளி போட்டா பிரச்சனை பெருசாதான் ஆகும். ஒரு பக்கம் வயித்துல வளர்ற குழந்தை, இன்னொரு பக்கம் அன்பு எப்படியாவது துளசி கட்டி வைக்கணும்னு அன்பு அம்மாவோட ஆசை. இது ரெண்டுமே ரொம்ப வேகமா வளருது. இந்த நேரத்துல ஆனந்தி இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தா அன்பு அந்த துளசி தூக்கிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஆனந்தி என்ன பண்ணுவா? தனியா தான் நிக்கணும். அண்ணே, சத்தமா பேசாதனே, ஆனந்தி காதல விழுந்துற போது. விழுந்தா விழட்டும். மகேஷ் சார் நாளை மறுநாள் நடக்க போற கம்பெனி விழாவுக்கு அன்பும் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை எப்படி அன்பு கிட்ட சொல்றது? அன்பு அவங்க அம்மா அனுப்பலன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்தா காரை சேவ், நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். வாடி போலாம். ஏ ஆனந்தி, கொஞ்சமாவது சாப்பிடுறீ? எனக்கு வேணாங்க்கா. ஏன் யாழ்னி, நான் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடிமேட் பிளவுஸ் எடுக்கலான்னு சொன்னேன். ஆனா அத்தை வேண்டாம், நம்ம டெய்லரே நல்லா தச்சு தருவாருன்னு இவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. என்னாலயும் எதுவும் சொல்ல முடியல. அவர் ஒழுங்கா தச்சிருப்பாரா? சூப்பரா தச்சு கொடுப்பாரு. ரொம்ப வருஷமா அம்மா இந்த டெய்லர்ட்ட தான் தச்சிட்டு இருக்காங்க. அப்ப சரி. சரி, நீ போய் ஜாக்கெட் வாங்கிட்டு வா. நான் பக்கத்துல சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. சார், வாங்கம்மா. பிளவுஸ் தச்சிட்டீங்களா? கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுமா, அதனால ஆரம்பிக்க முடியல. இப்பதான் மார்க் பண்ணி வச்சிருக்கேம்மா. சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துறேம்மா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. சார், நேத்து நைட்டே தரேன்னு சொன்னீங்க. நானே லேட்டா வந்திருக்கேன். இன்னும் முடிக்கலன்னு சொன்னா எப்படி? நானும் முடிச்சலாம் தான் நினைச்சேம்மா, ஆனா வேலை கொஞ்சம் ஏற்கனவே நிறைய இருக்கு, அதனால முடிக்க முடியலம்மா. லலிதாமா நம்ம ரெகுலர் கஸ்டமரு, அதனாலதான் இவ்வளவு டைட் ஒர்க்லயும் உங்க வேலையை எடுத்தோமா. இன்னைக்கு ஒரு நாள் கொடுங்க, நாளைக்கு பக்காவா முடிச்சு கொடுத்துறேம்மா. நாளைக்காவது முடிச்சு கொடுப்பீங்களா? நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வாங்க, பிளவுஸ் ரெடியா இருக்கும். சரி. துளசி, எப்படிமா இருக்க? யார் நீங்க? என்னம்மா, என்ன யாரும் தெரியலையா? தெரியலையே. வருங்கால மாமியாரே தெரியலன்னு சொல்லிட்டியேம்மா. இங்க பாருங்க, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. எம்மா எம்மா எம்மா, கோவப்படாதம்மா. நீ தானே அன்னைக்கு உன்னை பொண்ணு கேட்டு வர சொல்லி உங்க அத்தை வீட்டுக்கு வர சொன்ன, மறந்துட்டியா? வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயமா பேசணுமா? இவங்களுக்கும் ஒரே பையன், பொண்ண மாதிரியே. அதான் நம்ம துளசியை கேட்டு வந்திருக்காங்க.
இப்ப ஞாபகம் வருதா? ஐயோ நீங்களா? சாரிங்க, நான் மறந்துட்டேன். நாங்க வந்துட்டு போய் 4 நாள் தான் இருக்கோம், அதுக்குள்ள மறந்துட்டியம்மா. அதுலயும் அன்னைக்கு உங்க கூட வேற ஒருத்தர் ஹஸ்பண்ட்